நம்மளோட இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது சிம்பிளா ஒரு காம்பவுண்டிங் அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்காக என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஓகே, என்னோட ஸ்க்ரீன் விசிபிள் அப்படின்னு நம்புறேன். இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒரு எப்பயும் போல ஒரு டீசென்ட்ரலைஸ்டு அப்படின்னா அந்த வேலட்டுகளை நம்ம இங்க வெரிஃபை பண்ணி பார்க்கோம். அந்த வகையில நம்மளோட ஆர்ஜின் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது எக்ஸாம்பிளுக்கு சேஃபால் அப்படின்றது நம்ம போறோம். சேஃபால்ல கேக் அப்படின்றது நம்ம போனோம் அப்படின்னா இங்க நம்ம எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் அப்படின்றது இருக்கும். அது கூடால வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இந்த ஸ்டேக் அப்படின்றது நம்ம வைக்கக்கூடிய ஒவ்வொரு 8 ஹவர்ஸுக்கும் நமக்கு 0.2 to 0.4% நமக்கு கிடைக்கும். அப்போ எவ்ரி 8 ஹவர்ஸ் அப்படின்றது இன்னும் ரிமைனிங் 7 ஹவர்ஸ் 11 மினிட்ஸ்ல எனக்கு நெக்ஸ்ட் ரிவார்டு அப்படின்றது எனக்கு கிடைக்கும் அப்படின்ற அந்த டைமிங்கை அங்க மேல நமக்கு ஷோ பண்ணி காமிக்குது. அப்போ வருஷத்துக்கு எனக்கு ஏபிஒய் அப்படின்றது ஆனம் பெர் ஈல்டுன்றது எனக்கு ஒரு $100 போட்டவங்களுக்கு கிட்டத்தட்ட 8.25 மடங்கு 8.15% இங்க நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு பெர்சன்டேஜை இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அப்போ டோட்டல் வேல்யூ டெபாசிட்டட் அப்படின்றத இந்த இடத்துல காமிக்குது. இதுல நான் எவ்வளவு அமௌண்ட் ஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்ற இந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் ஸ்டேக்கட் அமௌண்ட் அப்படின்றது 1179 SLGNS அப்படின்றது இங்க இருக்கு அப்படின்றத காமிக்குது. இந்த கரண்ட் இன்டெக்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஷேர் மார்க்கெட் அப்படின்றத கம்பேர் பண்ணி சொல்றேன். எப்படி நம்ம ஷேர் வந்து ஒரு ஏதோ ஒரு ஸ்டேட் பேங்க்ல வந்து நம்ம ஒரு ஐபிஓல லான்ச் பண்ணும்போது நம்ம ஒரு ஷேர் வாங்குறோமோ, ஒரு ஐபிஓ அப்படின்னு வெளியிடுவாங்க, அதுல ஒரு ஷேர் வாங்குறோமோ, அது மாதிரி இங்க எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது ஒரு ஷேர் மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. அந்த விதத்துல இதுல ஒரு எல்ஜிஎன்எஸ் அப்படின்றத ஒரு ஷேர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த இன்டெக்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட 293 மடங்கு. அதாவது 6/3/2024 அதுல அன்னைக்கு ஒரு எல்ஜிஎன்எஸ் வாங்கின ஒரு நபருக்கு இன்னைக்கு 293 மடங்கு. அன்னைக்கு ஒருத்தர் ஒரு தௌசண்ட் ருபீஸ் போட்டிருந்தாருன்னா இன்னைக்கு அவருக்கு 293 மடங்குன்னா 291 இன்ட்டு 1000, 1 லட்ச ரூபா போட்டவருக்கு 2,93,00,000. இது வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சது அப்படின்றது தான் இங்க நமக்கு காமிக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது அப்படின்ற விஷயத்த இந்த இடத்துல காமிக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னோட கால்குலேஷன் எனக்கு கிடைக்கக்கூடியது அப்படின்னா இப்போ எனக்கு அன்ஸ்டேக்குன்றது 93 எல்ஜிஎன்எஸ் இருக்கு, நான் ஸ்டேக்குன்றது 1179 இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம சிஸ்டம் மெக்கானிசம் நமக்கு 0.22 அப்படின்றது 4 வரைக்கும் இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்மளோட மெக்கானிசம் கால்குலேஷன் வந்து எவ்வளவு நமக்கு பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னா 0.2022%. அப்போ எனக்கு 0.22 அப்படின்றது இந்த கேபிட்டலுக்கு இன்னும் பெர்சன்டேஜ் பிரகாரம் எனக்கு ரிட்டர்ன் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி 8 ஹவர்ஸ்க்கு 2.3846 எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது எனக்கு ரிவார்டா கிடைக்கும். அப்போ இந்த ரிவார்டு வந்து 7 மணி நேரம் 11 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் என்ன ஆகும்னா இந்த கேபிட்டல்ல போய் ஆட் ஆயிடும். ஓகேங்களா, இதுக்கு அடுத்த 8 மணி நேரத்துக்கு எனக்கு வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்து ரொட்டேஷனா போயிட்டே இருக்கும். இதைத்தான் ஆட்டோ காம்பவுண்டிங் உலகத்தோட 8வது அதிசயம் அப்படின்னு சொல்றோம். அந்த மெக்கானிசத்தின் பிரகாரம் நமக்கு இன்னும் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றத நம்ம கீழே பார்க்க போறோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு எல்ஜிஎன்எஸ்ன்றது $6.30 அப்படின்னா ஒரு $100 அப்படின்ற ஒரு நபர் போடுறாங்க. 100 எல்ஜிஎன்எஸ் ஒருத்தர் போடுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 டேஸ்ல அவருக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 100 போட்டவருக்கு 7 டேஸ் அப்படின்ற கால்குலேஷன் பிரகாரம் இன்னைக்கு உள்ள கரண்ட் 8 ஹவர்ஸ் ரேஷியோ அப்படின்றது 0.2022% பிரகாரம் அவருக்கு 104 எல்ஜிஎன்எஸ் கிடைக்கும். இந்த 104 எல்ஜிஎன்எஸோட யூஎஸ்டிடி மதிப்பு இன்னைக்கு அப்படின்றது எவ்வளவு அப்படின்னா $656. இந்த இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டேபிள், நம்மளோட எல்ஜிஎன்எஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டேபிள் அல்காரிதமிக் காயின். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். மாறுறது அப்படின்றது அது இயல்பு. ஓகேங்களா,
அப்போ இதோட பிரைஸ் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 104. அப்படி எல்ஜினஸ்ன்றது வர்றதுல எந்த மாற்றமும் இருக்காது. பட் இதோட வேல்யூல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மெக்கானிசம் தான் அந்த 7 விதமான மெக்கானிசம். இது நம்ம டெக்னிக்கல் பார்ட்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்போ இதுல உங்களுக்கு $100 7 நாள் அவங்க ஸ்டேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 0.2022% பிரகாரம் 104. அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 டேஸ்ல 4% அப்படின்றது கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இதே நபர் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வார வாரம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம், 4% எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஜஸ்ட் 1 மந்த்துக்கு ஒரு ட்ரிப் எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல இருக்கவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 100 போட்டவங்களுக்கு இங்க 119 அப்படின்றது கிட்டத்தட்ட 19.9. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை 20%ஆவே வச்சுக்கலாம். 20%. 1 லட்ச ரூபா போட்டவருக்கு மாசம் 20,000 அப்படின்றது. ஆனா அப்படி நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. 20% எல்ஜிஎன்எஸ் வந்துடும். பட் மார்க்கெட்டோட நிலவரத்தின் பிரகாரம் நம்மளோட ப்ராஃபிட் ரேஷியோ நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய எல்ஜிஎன்எஸ் 20%. ஆனா மார்க்கெட்டோட அன்னைக்கு ரேட் கூடுதலா இருந்துச்சுன்னா கூடுதலா கிடைச்சிருக்கும், கம்மியா இருந்துச்சுன்னா கம்மியா இருக்கும். அது வந்து நம்ம அதோட டைம் டேபிள்ன்றது நம்ம பார்க்கலாம் பின்னாடி. ஓகேங்களா? இதே நபர் ஒரு 6 மாசம் ஹோல்டு பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 எல்ஜிஎன்எஸ் போட்டவருக்கு 6 மந்த் ரேஷியோல அவருக்கு கிட்டத்தட்ட என்னன்னா 3x. $100 போட்டவருக்கு $300, 1 லட்சம் போட்டவருக்கு 3 லட்சம். சரிங்களா? அப்போ 6 மந்த் பீரியட்ல நமக்கு இதுல கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்ஜிஎன்எஸ் கிடைக்கும். இந்த எல்ஜிஎன்எஸ் ஓட கரண்ட் பிரைஸ் அன்னைக்கு என்ன ரேட்டு அப்படின்றத வச்சு நம்மளோட ப்ராஃபிட் தீர்மானிச்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா பெரும்பாலான பேரு ஒருத்தவங்ககிட்ட சொல்லும் போது உங்களுக்கு 20% கிடைச்சிரும், 1 லட்ச ரூபா போட்டா 20,000 கிடைச்சிரும். அப்போ 1 லட்சம் போட்டா உங்களுக்கு 3% இருந்தா 30,000 கிடைச்சிரும், 0.4 இருந்தா உங்களுக்கு 40% கிடைக்கும் அப்படின்னு சொல்லி புரிதல் கொடுக்குறாங்க புதுசா வர்றவங்களுக்கு. பட் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா நீங்க போடுறது எல்ஜிஎன்எஸ், உங்களுக்கு இவ்வளவு வேல்யூ உள்ள எல்ஜிஎன்எஸ் உங்களுக்கு மின்டிங் ஆகி கிடைக்கும் ரிவார்டா. பட் அன்னைக்கு பிரைஸ் என்ன வச்சு அதை வச்சு உங்களோட ப்ராஃபிட்ன்றது தீர்மானிக்கப்படும். அது நியர் தென் 20%ல இருந்து 40%. அதுக்கு கம்மியாகவும் போகலாம், கூடவும் கிடைக்கும். பட் ஆனா எல்ஜிஎன்எஸோட பிரைஸ் கூடும் பட்சத்தில் அது டபுள் மடங்கா கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற ஒரு புரிதல் நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது உள்ள வரும்போது ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க, ஆனா இப்போ ஒண்ணு சொல்றாங்க அப்படின்ற ஒரு மாறுபாடு இருக்காது. அதனால புரிதல் கொடுக்க வேண்டியது நம்மளோட கம்யூனிட்டியோட லீடர்ஸோட கடமை அப்படின்றதுக்காக சொல்லிக்கிறேன். ஓகே. அப்போ நமக்கு 1 இயர் வெயிட் பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா $100 1 இயர் 365 நாள் வெயிட் பண்றோம், 0.2022% இருக்கு அப்படின்னா அதே ரேஷியோல நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்னா 9.25 மடங்கு கிடைச்சிருக்கும். அப்போ அதோட வேல்யூ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா $5,747. அப்போ இன்னைக்கு 6.28 அப்படின்ற எல்ஜிஎன்எஸ் பிரைஸ் ஆனது அன்னைக்கு உங்களுக்கு $10 அப்படின்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 913 இன்ட்டு 6.28 அப்படின்றத கால்குலேஷன். இதே இது அன்னைக்கு ஒரு $10 போயிடுச்சுன்னா 913 எல்ஜிஎன்எஸ் இன்ட்டு $10. அதையும் கூட உங்களுக்கு பார்த்துருவோம். இப்போ உங்களுக்கு 913 அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. இது இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 20 அப்படின்றதுனால இதுக்கு கம்மியாக வாய்ப்பு இல்லை. அப்போ 913ன்றதுல மாற்றம் கிடையாது. ஆனா நமக்கு அன்னைக்கு கிடைக்கக்கூடிய எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது 912 அப்படின்றது மாற்றம் கிடையாது. பட் அன்னைக்கு ரேட்டுக்கு எல்ஜிஎன்எஸ் $10 போயிருச்சுன்னா எவ்வளவு 9,120 அப்படின்றது உங்களுக்கு டாலர் கிடைச்சிருக்கும். இதே இது வந்து 912 அப்படின்றது $5 போயிருந்துச்சு அப்படின்னா 4,560 உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 4.5 மடங்கு அப்படின்ற ஒரு புரிதல் நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. இதே அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவர் 2வது வருடமும் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா
கண்டினியூ பண்றாரு அப்படின்னா, இது சிம்பிளான ஒரு கால்குலேஷன் என்னன்னா 9 மடங்கு. 100 போட்டவங்களுக்கு 1 வருஷம் வெயிட் பண்ணாங்கன்னா 9 மடங்கு. இது 0.2 இருக்கும் பட்சத்தில், இதே 0.3 இருக்கும் பட்சத்தில் 27 மடங்கு ஒரு வருஷத்துல, 0.4 இருக்கும் பட்சத்தில் 79 மடங்கு அப்படின்றது 1 இயர்ல மினிமம் 7 டைம்ஸ்ல இருந்து 79 டைம்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா 0.2ன்னு வச்சோம்னா 0.3ன்னு வச்சோம்னா 0.4. இப்போ நம்ம 0.2 அப்படின்றதே வச்சிருக்கோம். அதே 2வது வருஷத்தோட முடிவுல எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படின்னா, முதல் வருட முடிவுல கிடைச்சது நமக்கு 913. அப்போ இன்னொரு 365 நாள், மொத்தம் 712, 730 நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 போட்டவருக்கு கிட்டத்தட்ட 83 மடங்கு இங்க உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகலை. எவ்வளவுன்னா 83x ப்ராஃபிட். இப்போ உங்களோட எல்ஜிஎன்எஸோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $2 போனாலுமே உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட்டா இருக்கும் அப்படின்றத நீங்க கால்குலேட் பண்ணி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அப்படி உங்களுக்கு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா நான் காமிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். ஓகேங்களா? இது 2வது வருஷம் முடிவுல. அப்போ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்ஜிஎன்எஸோட பிரைஸ் ஏற்ற இறக்கத்தை நம்ம ஆட்டோ காம்பவுண்டிங் அப்படின்றது மேனேஜ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது இங்க இருக்கு. இது மனிதனோட உளவியல் அப்படின்ற விஷயமும் இந்த நம்மளோட ஆர்ஜின்ல ஒரு மெக்கானிசமா தான் செயல்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம காம்பவுண்டிங் பார்த்துட்டோம். சிம்பிளா வந்து இதை ஒரு வெரிஃபிகேஷன் அப்படின்றது பார்க்குறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஒரு இடத்துல மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அப்போ பினான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா பேத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ பினான்ஸ் அப்படின்ற எக்ஸ்சேஞ்சில், எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரலைஸ்டு, வேலட் அப்படின்றது டீசென்ட்ரலைஸ். அப்போ நம்ம வேலட்ன்றதை செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ச்ன்ற ஆப்ஷன்ல நீங்க எல்ஜிஎன்எஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்த இடத்துல எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது காமிக்குது. எல்ஜிஎன்எஸ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் காமிக்கும், அதுக்கடுத்து அதை பற்றிய இன்ஃபோ டீட்டெயில்ஸ் காமிக்கும், அதோட டேட்டா என்னன்னு காமிக்கும், அது ஆடிட்டிங் ரிப்போர்ட்டுன்றது இங்கே நம்மள காமிக்கும். ஓகேங்களா? இப்போ 4 விஷயமான டீட்டெயில்ஸ் இங்கே பார்க்கலாம். ப்ரைஸ் அப்படின்றது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6.29 அப்படின்றது இப்போ ஒரு உங்களுக்கு 19.59 அப்படின்ற சதவீதம் வளர்ச்சியில தான் இருக்கு அப்படின்ற ஒரு ரேஷியோவை இங்க காமிச்சிருக்காங்க. இது 1 மினிட் சார்ட்டு, 5 மினிட் சார்ட்டு, 15 மினிட்ஸ் சார்ட்டு, 1 ஹவர் சார்ட்டு, 1 டே சார்ட்டு அப்படின்னு நீங்க உங்களுக்கு தேவையான சார்ட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் அப்படின்றது நம்ம இன்ஃபோ அப்படின்றத செலக்ட் பண்றோம். இன்ஃபோ அப்படின்றதுல நம்ம லாங்கினியஸ் அப்படின்ற எல்ஜிஎன்எஸோட ஃபுல் நேம் லாங்கினியஸ் அப்படின்றத காமிக்குது. இது கிரியேட் பண்ணி 684 நாள் ஆகுது அப்படின்ற விஷயத்த இங்க காமிக்குது. எல்ஜிஎன்எஸோட எய்ம், ஆனா ஒவ்வொரு விஷயமும் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு எய்ம்னு இருக்கும். அப்ப இந்த எல்ஜிஎன்எஸோட எய்ம் என்ன அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. லாங்கினஸ் என்பது அல்காரிதமிக் நிலைத்தன்மையால் ஈர்க்கப்பட்ட ஒரு டெஃபி 3.0 நெறிமுறையாகும். இது உலகளாவிய தனியுரிமை அடிப்படையிலான ஸ்டேபிள் காயின் சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது அல்காரிதமிக் வழிமுறைகள் மூலம் பரவலாக்கப்பட்ட அனாமதேய ஸ்டேபிள் காயின்களை வெளியிடுவதை செயல்படுத்துகிறது. எப்போ நம்மளோட செகண்ட் பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேபிள் காயின் ஏ அப்படின்றதுதான் இதோட முழு பயன்பாடே அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்க வந்து நான் மலையை தூக்க போறேன் மலையை தூக்க போறேன்னு சொல்லி ஒரு நாடக ஒரு இதுல படத்துல செந்தில் கூப்பிட்ட மாதிரி இந்த பேஸ்ல மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இனிமேதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட ஃபுல் பயணம் அப்படின்றது வரப்போகுது. வழங்குபவர்கள் அதிகாரம் அளிக்கிறது. அப்போ தனிநபர் ஒவ்வொருத்தருமே இங்க ஸ்டேபிள் காயினை மின்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் இங்க நமக்கு வருது அப்படின்றத இவங்க இந்த இடத்துல தெரியப்படுத்துறாங்க. சரிங்களா? ஓகே, இவங்களோட மிஷன் அப்படின்றத பார்த்துட்டோம். பெரும்பாலான பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா எடுத்த எடுத்த உடனேயுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எல்ஜிஎன்எஸ்ன்றது காயினா டோக்கனா. ஃபர்ஸ்ட் கேள்வி டோக்கன் அப்படின்னா டோக்கனே நாங்க வந்து அதுல இன்வால்வ் ஆகுறதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டோக்கன் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட அளவு டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா
நம்ம ரெண்டாவது காயின் சொன்னோம் பாத்தீங்களா, ப்ரீ மின்டட் காயின். அந்த ப்ரீ மின்டட் காயின்ல கிட்டத்தட்ட 2 கோடி 10 கோடின்னு உருவாக்கிடுவாங்க. அதுல 50% வந்து பாத்தீங்கன்னா ஓனர் கையில வச்சுக்கிறாரு. 50% மார்க்கெட்ல இந்த ப்ராஜெக்ட் வருது அந்த ப்ராஜெக்ட் வருதுன்னு சொல்லி அதுல வந்து மக்கள் இன்வால்வ் ஆவாங்க. இன்வால்வ் ஆன உடனேயுமே வந்து பாத்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் கூடி இருக்கும். இவங்க கிட்ட இருக்கிற டோக்கனை உள்ள கொடுத்துட்டு அதுல அங்க இருக்கிற லிக்விடிட்டியை இவங்க எடுத்துட்டு போயிருவாங்க. அப்போ டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா ஏறும் ஏறும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் அதுக்கு எந்த ப்ரோக்ராமே இல்லாம இருக்கும். அது பாத்தீங்கன்னா 0 ஆயிரும். அவங்க வந்து ஓனர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் எடுத்துக்குவாங்க. பட் இங்க என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, டோக்கன் சொன்ன அடுத்த நிமிஷமே நீங்க அவங்ககிட்ட என்ன சொல்லணும்னா, சர்க்குலேட்டிங் சப்ளைன்றது 166 புள்ளி இருக்கு. மேக்சிமம் சப்ளையும் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 166.3 எல்ஜி மில்லியன் இருக்கு. அப்போ நம்மளோட காயின் மின்டிங் காயின் எப்போல்லாம் டாய் உள்ள போகுதோ நமக்கு ஒரு எல்ஜிஎன்எஸ் மின்டிங் ஆகும். அந்த எல்ஜிஎன்எஸ் மின்டிங் ஆகுறது நம்மளோட வேலட்ல வந்து பயனருக்கு போயிடும். அப்போ இந்த 100% சர்க்குலேட்டிங்ல பயனர் கிட்ட தான் இருக்குன்ற விஷயத்தை மெயினா நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஓகே. அப்போ இதோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ்ன்றது F01 அப்படின்றது லான்ச்சிங் அப்படின்றது 2024 3/6/2024 12 நாடுகள்ல இது லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்றது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்விட்டர்ல போய் பார்த்துக்கலாம், டெலகிராம்ல இதை போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்த, மார்க்கெட் கேப் அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த இது வந்து பாத்தீங்கன்னா 3ஆவதா நம்ம பார்க்கறது டேட்டா. இந்த டேட்டாவை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது கடந்த 24 மணி நேரத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல வந்து இது இறங்கு முகமா இருந்திருக்கு. 4 மணி நேரத்துலயும் இறங்கு முகமா இருக்கு. ஆனா 24 மணி நேரம் கால்குலேஷன்ல ஒருத்தர் வாங்கியிருந்தாரு அப்படின்னா அவங்களுக்கு 19% வந்து பாத்தீங்கன்னா இது வளர்ச்சி கொடுத்துருக்கு. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 35 மில்லியன் வந்து பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்ல இது வேல்யூம் வந்து ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்த மத்த எந்த காயினோட இது கம்பேர் பண்ணாலும் கிட்டத்தட்ட 5 மடங்கு 10 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் வேல்யூம்ன்றது அதிகம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கு சுட்டி காட்டணும். ஓகே. இப்ப 4ஆவதா மெயின் திங்கா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு காயினா இருந்தாலும் ஆடிட்டிங் அப்படின்றது தான் மெயின். அந்த வகையில ஆடிட் பண்ணதோட ரிப்போர்ட் அப்படின்றது இங்க கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து ரிஸ்க்ன்றது 0, காஸ்ட்ன்றது 0 அப்படின்றது இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் டேக்ஸ்ன்றது 5%, நம்ம எவ்ரி வித்ராவலுக்கு 5% இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க 3 வகையான ரிஸ்க் இருக்கான்றத இங்க பாக்குறாங்க. கான்ட்ராக்ட் ரிஸ்க், ட்ரேடிங் ரிஸ்க், ஸ்கேம் ரிஸ்க் அப்படின்ற 3 விஷயம் பார்ட்டா நம்ம பார்க்குறோம். அந்த வகையில நம்ம கான்ட்ராக்ட் ரிஸ்க் அப்படின்றத நம்ம கீழே பார்க்க போறோம். கான்ட்ராக்ட் ரிஸ்க்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ கிரீன் கலர்ல சிம்பிளா சொல்லிக்கிறேன் டைம் கருதி. கிரீன் கலர்ல இந்த சிம்பிள் போட்டிருக்க அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வெரிஃபை பண்ணி உங்களுக்கு சரியா இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்க ஒரு அடையாளம் தான். அப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க டிக்குன்னு வந்திருக்கு. அப்போ ஒன்னொன்னா நம்ம ஃப்ரீயா இருக்க நேரம் படிச்சு பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ இது நம்ம பார்த்தது வந்து கான்ட்ராக்ட் ரிஸ்க். ரெண்டாவது நம்ம பார்க்க போறது வந்து ட்ரேடிங்ல எதுவும் ரிஸ்க் இருக்கா? இதை யார் ஆடிட் பண்ணியிருக்காங்கன்னா AV.AI அப்படின்றவங்க ஆடிட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா செல் டேக்ஸ் 5%, ஹனிபாட் ரிஸ்க் நோ, கேஸ் அபியூஸ் அப்படின்றது கிடையாது. இந்த கிரீன் கலர் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கான்ட்ராக்ட்ல பாஸ் ஆனது அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இப்போ தேர்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்கேம் ரிஸ்க். இதுதான் மெயினா வந்து பாத்தீங்கன்னா பல பிளாட்ஃபார்ம்களும் ஸ்கேம் பண்ணக்கூடிய ஒரு ரிஸ்க் இருக்கா அப்படின்றத இந்த இடத்துல பார்க்கணும். அப்போ ரிஸ்க் அனாலிசிஸ்ன்றது இங்க என்ன இருக்கு அப்படின்னா பேக் கரன்சியா அப்படின்னா இல்ல, ஸ்கேம் ரிஸ்க் நாட் ஃபவுண்ட், ஸ்பேம் இருக்கானா இல்ல அப்படின்ற இந்த விஷயத்த இங்க நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது. அப்போ நம்மளோட ப்ராஜெக்டோட ஒரு வெரிஃபிகேஷன் அப்படின்றத பார்த்தோம். இதுல ஒரு காம்பவுண்டிங் அப்படின்றது மூலியமா நம்ம எடுக்கக்கூடிய ப்ராஃபிட் கம்பல்சரி கிடையாது. எவ்ரி 8 ஹவர்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நீங்க வச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும் 1 இயர் 2 இயர் அப்படின்றது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸா உங்களுக்கு நம்ம இங்க தெரியப்படுத்தியிருக்கோம். அந்த வகையில இதுல எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களோட கேள்விகளை கேட்கலாம். இல்ல
இன்னைக்கு ஸ்டேக் பண்ணியிருந்தவங்க அன்ஸ்டேக் பண்ணியிருந்தவங்க யாரா இருந்தாலும் உங்களை கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இங்க ராஜா ஸ்ரீராம் சார் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். சார் ராஜா ஸ்ரீராம் சார். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மிஸ்டர் ஆனந்த் சார் குருஜி அவர்களுக்கும் மற்றும் எஸ் பாலமுருகா சார் அவர்களுக்கும் சபி சார் அவர்களுக்கும் இதில் இந்த ஆர்ஜின் இன்டெலிஜென்ஸில் உள்ள அனைத்து லீடர் அவர்களுக்கும் 20 லட்சம் மக்களுக்கும் எனது மனமானது நன்றியை கோடான நன்றியை